16ஆம் வகுப்பு கணிதத்தினுடைய தொடர்ச்சி வீடியோ தொடர்ச்சி. இது வந்து கணங்களுடைய தொடர்ச்சி 4வது வீடியோ. கன செயல்பாடுகளுடைய பண்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன செயல்பாடுடைய பண்புகளில் பரிமாற்று பண்புகள்னு முதல்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ சேர்ப்பு பிஏ வந்து பி சேர்ப்பு ஏன்னு எழுதலான்றது பரிமாற்று விதி, சேர்ப்பு பண்புக்கானது. வெட்டுன்னு வரும்போது ஏ வெட்டு பியும் பி வெட்டு ஏவும் சமமாக இருக்கும். இது பரிமாற்று பண்புன்னு சொல்கிறோம். 3 கணங்கள் எடுக்கும்போது ஏபிசின்ற 3 கணங்களுக்கு சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். அது என்னென்ன, ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, முதல்ல ஏவுக்கும் பிக்கும் சேர்ப்பு, அப்புறம் சிக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, முதல்ல பிக்கும் சிக்கும் சேர்ப்பு கண்டுபிடிச்சி அது ஏ கூட சேர்க்கறது சமமாக இருக்கும்னு சொல்கிறோம். அதே போல் தான் வெட்டும். ஏ வெட்டு பி வெட்டு சி எது சமமாக இருக்குன்னா ஏ வெட்டு பி வெட்டு சிக்கு சமமாக இருக்கும். அடுத்து பங்கீட்டு பண்புகள். இந்த பங்கீட்டு பண்புகளில் இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். இங்கே யூனியன்னா சேர்ப்புனா எல்லாமே சேர்ப்பாகவே இருக்கும், இங்கே வெட்டுனா எல்லாமே வெட்டாக இருக்கும். பட் பங்கீட்டு பண்பில் சேர்ப்பும் வெட்டும் மாறி வந்திருக்கும். ஏ சேர்ப்பு பி வெட்டு சி சமம் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. அதே மாதிரி ஏ வெட்டு பி சேர்ப்பு சி சமம் ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. இந்த மாதிரி இது வந்து ஏ வெட்டை வந்து உள்ளே கொண்டு போய் பி கூடவும் சி கூடவும் சேர்க்குறோம். அந்த மாதிரி வர்ற விதிக்கு என்ன பேர், பங்கீட்டு விதின்னு பேர். அடுத்து சமணி பண்புகள், ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏ சேர்ப்பு வெற்று கணம் வந்து ஏவுக்கு சமம், ஏ வெட்டு அனைத்து கணம் வந்து ஏவுக்கு சமம். அப்போ இது இந்த பண்புக்கு பேர் வந்து சமணி பண்புன்னு சொல்கிறோம். அடுத்து தன்னடுக்கு பண்புகள். ஏ சேர்ப்பு ஏ சமம் ஏ, ஒரு கணத்துக்கு சேர்ப்பு அதே கணத்தோட சேர்ப்பு கணம் கண்டுபிடிச்சா அதே கணம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கணத்துக்கு அதே கணத்தோட வெட்டு கணம் கண்டுபிடிச்சாலும் அதே கணம் கிடைக்கும். இந்த பண்புக்கு வந்து தன்னடுக்கு பண்புகள், ஐடெம்பொட்டன்ட் லாஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து உட்கவர் பண்புகள், அப்சார்ப்ஷன்ஸ் லா. ஏ சேர்ப்பு ஏ வெட்டு பி சமம் ஏ, ஏ வெட்டு ஏ சேர்ப்பு பி சமம் ஏ. இந்த விதிகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மிக முக்கியமானது வந்து டிமார்கன் விதிகள். இந்த டிமார்கன் விதிகள் வந்து ரொம்ப நமக்கு நிறைய நிகழ்த்தகவலும் பயன்படும். அதே மாதிரி இப்போ 11ஆம் வகுப்புலையும் நமக்கு ரொம்ப அதிக அளவில் பயன்படும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நிரப்பி கணத்துக்கான டிமார்கன் விதி. இது வந்து ஏ சேர்ப்பு பி டேஷ். இந்த டேஷை வந்து நம்ம உள்ளே கொண்டு போகணும். இந்த டேஷ் உள்ளே எப்படி கொண்டு போகணும்னா ஏ கொண்டு போகணும் முதல்ல. அப்புறம் அந்த மாதிரி உள்ளே கொண்டு போகும்போது இந்த சேர்ப்புன்றது வெட்டாக மாறும். அப்புறம் பிக்கு கொண்டு போகணும். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். இது நிரப்பி கணத்துக்கான டிமார்கன் விதி. அதே மாதிரி ஏ வெட்டு பி டேஷ், இதுக்கு அதே மாதிரி இந்த டேஷை உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஏ டேஷ் இந்த வெட்டுன்றது சேர்ப்பாக மாறும். அப்புறம் பி டேஷ், ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ். கன வித்தியாசம் அப்புறம் சேர்ப்பு வெட்டு வச்சு டிமார்கன் விதிகள். ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு சி சமம் ஏ வித்தியாசம் பி வெட்டு ஏ வித்தியாசம் சி. இங்கே பாருங்கள், இங்கே சேர்ப்பு இருக்குது. ஏ வித்தியாசம் உள்ளே கொண்டு போகும்போது அது வெட்டாக மாறுது. அதே மாதிரி ஏ வித்தியாசம் உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஏ வித்தியாசம் பி வெட்டுன்றது சேர்ப்பாக மாறும், ஏ வித்தியாசம் சி. இந்த 2 விதிகளுக்கு என்ன பேர், டிமார்கனின் விதிகள்னு பேர். வெட்டு கணத்துக்கும் அனைத்து கணத்துக்குமான பண்புகள். பை டேஷ் வெட்டு கணத்தினுடைய நிரப்பு கணம் அனைத்து கணம், அனைத்து கணத்தினுடைய நிரப்பு கணம் வெற்று கணம். ஒரு கணத்தையும் அதனுடைய நிரப்பி கணத்தையும் சேர்ப்பு கணம் கண்டுபிடிச்சா அது அனைத்து கணத்துக்கு சமம். ஒரு கணத்துக்கும் அதே அந்த கணத்தினுடைய நிரப்பி கணத்துக்கும் வெட்டு கண்டுபிடிச்சா அது வெற்று கணம். ஏ சேர்ப்பு அனைத்து கணம் வந்து அனைத்து கணம், ஏ வெட்டு அனைத்து கணம் வந்து ஏ என்ற கணம். ஸோ இது வரைக்கும் அந்த நம்ம பண்புகள் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஆதி எண் அல்லது செவன்மை எண்மையுடைய பயன்பாடுகள் கண்டுபிடிக்கலாம். அது வந்து கார்டினாலிட்டின்னு சொல்லணும் இல்லையா. அதுக்கு சில விதிகள் வந்து நம்ம ரொம்ப அதிக அளவில் நிகழ்த்தகவலையும் இந்த 11ஆம் வகுப்புலையும் பயன்படக்கூடிய முடிவுகளை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஏ மற்றும் பி எனும் எந்த இரு முடிவுறு கணங்களுக்கும் நம்பர் ஆஃப் ஏ சேர்ப்பு பி என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ வெட்டு பி. சரியா? ஏ சேர்ப்பு பியோட கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ கணத்தில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கையும் பி கணத்தில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கையும் கூட்டி அதுலேருந்து ஏ வெட்டு பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கையை கழிக்கணும். இது வந்து ஒரு முடிவு. அடுத்தது, ஒருவேளை இந்த ஏவும் பியும் வெட்டா கணங்களாக இருந்தால், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெட்டா கணங்கள்னு சொன்னால் என்ன வரணும், ஏ வெட்டு பி வந்து என்ன ஆகும்னா வெற்று கணம் ஆகும் இல்லையா. அப்போ வெற்று கணமாக இருந்ததுன்னா அதில் உறுப்புகள் எதுவும் இருக்காது. அதனால் என் ஆஃப் ஏ வெட்டு பி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டா கணங்களாக இருந்தால் அதனுடைய மதிப்பு எதுக்கு சமம், 0க்கு சமம். அதனால் இந்த ஒரு உறுப்பு போயிடும். அப்போது ஏவும் பியும் வெட்டா கணங்களாக இருந்தால் என் ஆஃப் ஏ யூனியன் பி எதுக்கு சமம்னா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பிக்கு சமம். அடுத்து இந்த படத்துலேருந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஏ வித்தியாசம் பி,
இது ஏ வெட்டு பி, இது பி வித்தியாசம் ஏ இல்லையா? இப்போ ஏ யூனியன் பியில் உள்ள உறுப்புகள் எத்தனை, மொத்தம் எவ்வளோ ஆதி என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ ஏ வித்தியாசம் பியில் உள்ள உறுப்புகளையும் ஏ வெட்டு பியில் உள்ள உறுப்புகளையும் பி வெட்டு ஏ பி வித்தியாசம் ஏவில் உள்ள உறுப்புகளையும் கூட்டினா கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வித்தியாசம் பி, இந்த இந்த இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி, இது ஏ வெட்டு பி, ப்ளஸ் என் ஆஃப் பி வித்தியாசம் ஏ, இது பி வித்தியாசம் ஏ. சரியா? இது மூணையும் கூட்டினா ஏ சேர்ப்பு பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை கிடைக்கும். அடுத்து என் ஆஃப் ஏ வித்தியாசம் பி, இந்த என் ஆஃப் ஏ வித்தியாசம் பி வேணுன்னா இந்த ஏ தான், இது முழு வட்டமும் ஏவிலேருந்து ஏ வெட்டு பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நம்ம எடுத்தோம்னா எது கிடைக்கும்? ஏ வித்தியாசம் பியில் உறுப்புகளின் எண்ணிக்கை கிடைக்கும். அது இந்த ஃபார்முலா. அடுத்தது இந்த பி வட்டம் எடுத்துக்கோங்க. பி வட்டத்துக்குள்ள என் ஆஃப் பின்னா பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா? அதுலேருந்து ஏ வெட்டு பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? பி வித்தியாசம் ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கிடைக்கும். அது இந்த ஃபார்முலா. சரியா? அப்புறம் இன்னொரு படம் போடலாம். நம்ம என்னென்னா, ஏற்கனவே நம்ம போட்டது தான். இது வந்து யூன்னு எடுத்துக்கோங்க. இது யூ. இந்த உள்ள வந்து ஒரு ஏன்ற ஒரு கணம் எடுத்துக்கலாம். இது வந்து ஏ. சரியா? இங்கே வெளியே இருக்கிறது என்ன? வெளியே இருக்கிறது வந்து ஏ காம்ப்ளமெண்ட். சரியா? இது ஏ, இது வந்து ஏ காம்ப்ளமெண்ட். இப்போது ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் ஏ காம்ப்ளமெண்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் கூட்டினா அனைத்து கணத்தில் உறுப்புகள் கிடைக்கும். இது பார்த்தோன்னே தெரியும். நம்பர் ஆஃப் யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ, இதில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை ப்ளஸ் வெளியே அந்த ஏவுக்கு வெளியே இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை, ரெண்டையும் கூட்டினா அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கிடைக்கும். இந்த ஃபார்முலா. ஸோ இந்த முடிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கிட்டோம்னா கணக்குங்க போடும்போது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இது வரைக்கும் நாம் கணங்களுடைய அடிப்படை கருத்துக்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து கணங்களினுடைய அடிப்படை கருத்துக்களை பயன்படுத்தி கார்ட்டீசியன் பெருக்கல்ன்ற அடுத்த முக்கியமான ஒரு பெருக்கல் முறையை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏ மற்றும் பி ஆகிய கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கல் ஏ கிராஸ் பி என குறிக்கப்பட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப், இது வந்து வரிசை ஜோடிகளின் கணம் ஏ கமா பி வரிசை ஜோடிகளின் கணம். இது எப்படி இருக்கணும்னா சச் தட்னு அர்த்தம் இல்லையா? ஏ பிலாங்ஸ் டு ஏ. இந்த வரிசை ஜோடிகளில் வரக்கூடிய முதல் ஆயத்தொலைவு ஏ, அது எங்கே இருக்குன்னா ஏன்ற கணத்திலேருந்து இருக்கணும். இரண்டாவது ஆயத்தொலைவு பி, அது வந்து எங்கே இருக்குன்னா பீன்ற கணத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி முதல் ஆயத்தொலைவு முதல் கணத்திலிருந்தும் இரண்டாவது ஆயத்தொலைவு இரண்டாவது கணத்திலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட வரிசை ஜோடிகளை கொண்ட கணம் தான் இது ஏ கிராஸ் பி. இது கிராஸ்ன்னு படிக்கணும், பெருக்கல் கிடையாது. கார்ட்டீசியன் பெருக்கல் போது கிராஸ்ன்னு படிக்கணும். சரியா? இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம் நம்ம இதுக்கு. இப்போ பாருங்கள், ஏன்ற கணத்தை எடுத்துக்கலாம். ஏன்ற கணம் வந்து நம்ம 1,2ன்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இது எவ்வளோ பெரிய கணம்னா நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பின்ற கணம் பி வந்து 3,4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஏ கிராஸ் பி வேணும் அப்படின்னா நம்ம ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் வந்து ஏயில் உள்ள உறுப்புகள் என்னென்ன? 1, 2. ஒரு சின்ன ஒரு படம் மூலமாக நம்ம இதை முதல்ல விளக்கிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பி கணம் பியில் என்னென்ன உறுப்பு இருக்குது? 3, 4 இருக்கா? அந்த 3, 4 ஒவ்வொரு இதுக்கு நேரம் எழுதிடலாம். இது 3, 4. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஏயில் இருக்கக்கூடிய உறுப்பு 1 இருக்கு இல்லையா? அந்த 1 வந்து முதல்ல 3 கூட ஜோடி சேர்க்குறேன், அப்புறம் 4 கூட ஜோடி சேர்க்குறோம். அதே மாதிரி 2 வந்து 3 கூட ஜோடி சேர்க்குறோம், 4 கூட ஜோடி சேர்க்குறோம். இதை ஜோடி சேர்த்துட்டு இதை என்ன பண்ணுறோன்னா வரிசை ஜோடிகள் கணமாக எழுதுகிறோம். எப்படி? 1, 3, 1,3. சரியா? அடுத்தது 1,4. அடுத்து என்ன? இது முடிஞ்சிச்சு. 1 உறுப்பு எடுத்துட்டோம். 1 உறுப்பு எடுத்து பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடு ஜோடி சேர்த்து வரிசை ஜோடி எழுதியாச்சு. அடுத்து 7 இருக்கக்கூடிய இன்னொரு உறுப்பு எது? 2. அப்போ 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்து 3 கூட ஜோடி சேர்க்குறோம். 2,3. அப்புறம் 2,4. புரியுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 1, 3 சேர்த்து 1,3 எழுதுகிறோம், 1,4ன்னு எழுதுகிறோம். முடிஞ்சிச்சு. 1 உறுப்புக்கு ஜோடி சேர்க்கறதுக்கு இனி உறுப்பு பியில் இல்லை. அப்புறம் ஏவில் 2 உறுப்பு எடுத்துக்கிறோம். 2 உறுப்பு எடுத்து பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு கூட என்ன பண்ணுறோம்? ஜோடி சேர்த்து வரிசை ஜோடி எழுதுகிறோம்.
இந்த வரிசை ஜோடிகளை கொண்ட இந்த கணத்துக்கு தான் என்ன பேர்? ஏ கிராஸ் பின்னு பேர். சரியா? ஏ மற்றும் பியோடைய கார்ட்டீசியன் பெருக்கல்ல இருக்கிற உறுப்புகள்லாம் என்னவா இருக்குன்னா வரிசை ஜோடிகளாக இருக்கும். 1,3 ஒரு வரிசை ஜோடி, 1,4 ஒரு வரிசை ஜோடி, 2,3 ஒரு வரிசை ஜோடி, 2,4 ஒரு வரிசை ஜோடி. ஆக ஏ கிராஸ் பின்ற இந்த கணத்தினுடைய உறுப்புகள் அனைத்துமே கார்ட்டீசியன் பெருக்கல்ல வர உறுப்புகள் அனைத்துமே என்னவா இருக்கும்? வரிசை ஜோடிகளாக தான் இருக்கும் உறுப்புகள்லாம். அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடிய முதல் ஆயத்தொலைவு எங்கேருந்து எடுத்திருப்போம்? ஏலேருந்து எடுத்திருப்போம். இரண்டாவது ஆயத்தொலைவு எங்கேருந்து எடுத்திருப்போம்? பிலேருந்து எடுத்திருப்போம். இது மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வரிசை சொல்லியும் அப்படி தான் இருக்கும். சரியா? இதான் வந்து ஏ கிராஸ் பி. சரியா? இதுவே பி கிராஸ் ஏன்னா என்ன பண்ணும்? பி கிராஸ் ஏ கேட்டாங்கன்னா முதல்ல பி எழுதிக்கோங்க. 3,4 இல்லையா? கிராஸ் ஏ என்ன? 1,2. இப்போ இந்த படம் போட்டு எழுதலாம், அல்லது நேரடியாக கூட இப்போ இங்கே 1 எடுத்துகிட்டு 3 கூட சேர்த்தோம், 1 எடுத்து 4 கூட சேர்த்த மாதிரி நம்ம அப்படியே கூட போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது என்ன எப்படி எடுத்துருக்கலாம்? 1 எடுத்துகிட்டு 3 கூட, அப்புறம் 1 எடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க? 4 கூட, அப்புறம் 2 எடுத்து 3 கூட சேர்த்துருக்கோம், 2 எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? 4 கூட சேர்த்துருக்கோம். இதே மாதிரி இங்கேயும் முதல்ல 3 எடுத்துக்கலாமா? 3 எடுத்து இந்த 3 வந்து என்ன பண்ணணும்? முதல்ல 1ஓட சேர்த்துக்கலாம், அப்புறம் 3 வந்து 2 கூட சேர்க்கலாம். ஸோ இப்போ என்ன வரிசை ஜோடிகள் கிடைக்கிறதுல நமக்கு அப்படின்னா முதல்ல 3,1, அப்புறமா 3,2. சரியா? இது முடிஞ்சிச்சு. அடுத்து 4 1 சேர்க்கணும். 4,1 4,2. ஸோ 4,1 4,2. இந்த மாதிரி ஏவில் எத்தனை உறுப்பு இருந்தாலும் அத்தனை உறுப்பையும் எடுத்து பியில் இருக்கும் அந்த முதல் கணக்கு இல்லையா, முதல் கணத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாக எடுத்து ரெண்டாவது கணத்துக்கு என்ன பண்ணணும்? ஜோடி சேர்த்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து பி கிராஸ் ஏ. இப்போ இங்கே பாருங்கள், ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இருக்குமா அப்படின்னா இங்கே வந்து 1,3 1,4 ரெண்டு சமமாக இருக்குன்னா என்ன கட்டுப்பாடு? கணங்கள் நம்ம படிச்சிருக்கு இல்லையா, சமகணங்கள். இந்த ஏ கிராஸ் பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எங்கே இருக்கணும்? பி கிராஸ் ஏவில் இருக்கணும். பி கிராஸ் ஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எங்கே இருக்கணும்? ஏ கிராஸ் பியில் இருக்கணும். இப்போ பார்க்கலாம், ஏ கிராஸ் பியில் ஏதாவது ஒரு உறுப்பு இல்லைன்னா கூட நம்ம ரெண்டும் சமம் கிடையாதுன்னு சொல்லிடலாம். புரியுதா? எல்லா உறுப்பையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. சமமாக இருக்கிறது தான் எல்லா உறுப்பையும் பார்க்கணும். சமம் இல்லைன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு உறுப்பு சொன்னால் போதும். இப்போ 1,3ன்ற உறுப்பு ஏ கிராஸ் பியில் இருக்குது, ஆனால் அந்த உறுப்பு பி கிராஸ் ஏவில் இல்லை. ஏன்னா 1,3ன்றதும் 3,1 ரெண்டு சமமானா கிடையாது. புரியுதா? 1,3ன்ற வரிசை ஜோடி எது சமம் கிடையாது? 3,1க்கு சமம் கிடையாது. அதனால் இந்த 1,3ன்ற வரிசை ஜோடி ஏ கிராஸ் பியில் இருக்குது, ஆனால் பி கிராஸ் ஏவில் இல்லை. அதனால் நம்ம சமகணங்களினுடைய வரையறைப்படி ஏ கிராஸ் பி என்ற கணம் எது சமம் கிடையாது? பி கிராஸ் என்ற கணத்துக்கு சமம் இல்லைன்னு சொல்லிடலாம். இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இது வந்து முக்கியமான ஒரு வரையறை. அப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இல்லைன்றது இங்கேருந்து இந்த நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய இந்த முடிவுகள்லேருந்து தெரியுது. இப்போ 2 கணங்களுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் வரையறுத்தோம். அதே மாதிரி 3 கணம் இருந்தால் என்ன பண்ணுறோம்? இது வந்து 3 கணங்கள் இருந்தால் ட்ரிப்ளெட் சொல்லுவோம். ஆர்டர் பேர் அது வந்து ஆர்டர் பேர், இது வந்து ஆர்டர் ட்ரிப்ளெட் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ட்ரிப்ளெட்டில் ஏபிசின்னு இருக்குது. ஏன்றது எங்கேருந்து இருக்கும்? முதல் கணம் ஏலேருந்து இருக்கும், பி ரெண்டாவது கணம் பிலேருந்து இருக்கும், சி வந்து மூணாவது கணத்துலேருந்து இருக்கும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரிப்ளெட் எடுத்தாலும் வரிசை மாறாமல் எடுக்கணும். முதல்ல வரக்கூடிய ஆயத்தொலைவு ஏ என்ற கணத்தில் இருக்கணும், ரெண்டாவது வரக்கூடிய பின்ற ஆயத்தொலைவு பி கணத்தில் இருக்கணும், சி என்ற ஆயத்தொலைவு மூணாவதாக வருது இல்லையா, அது வந்து சியில் இருக்கணும். அந்த மாதிரி எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கணத்துக்கு தான் என்ன பேர்? 3 கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கல்னு பேர். 2 கணத்துக்கு எப்படியோ அதே மாதிரி தான் 3 கணத்துக்கும். சரி, இப்போ நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கும் போது இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஏ கிராஸ் பியில் ஏ என்ற கணம் வந்து வெட்டுக்கணமாகவோ அல்லது பி என்ற கணம் வெட்டுக்கணமாகவோ இருந்தால் ஏ கிராஸ் பி என்னவாக இருக்கும்? வெட்டுக்கணமாக தான் இருக்கும். இப்போ ஏ வந்து வெட்டுக்கணமாக இருக்குது, கிராஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இந்த வெட்டுக்கணத்தில் ஏதாவது உறுப்பு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பி என்ற கணத்து கூட உள்ள உறுப்புகளை ஜோடி சேர்த்து வரிசை ஜோடி எழுத முடியும். இந்த வெட்டுக்கணத்தில் உறுப்பே இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? வரிசை ஜோடி வந்து நம்ம எழுதவே முடியாது. அதனால் ஏ கிராஸ் பி என்னவாயிடும்? வெட்டுக்கணமாயிடும். இதுதான் இதுக்கும் பொருந்தும். அதாவது ஏ கிராஸ் பியில் பி வந்து வெட்டுக்கணமாக இருந்தாலும் அதே தான். இப்போ ஏ கணமாக இருக்குது, ஏ கணம் இருக்குது, ஆனால் பி கணம் வந்து வெட்டுக்கணமாக இருந்தால் 7 உறுப்புகள் இருக்கும், ஆனால் வெட்டுக்கணத்தில் உறுப்புகள் இருக்காது. ஏ இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து
இந்த வெற்றுக்கணத்தில் ஏதாவது உறுப்பு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம ஜோடி சேர்த்து வரிசை ஜோடி எழுத முடியும். ஆனால் இந்த வெற்றுக்கணத்தில் உறுப்பு எதுவும் இல்லாதனால ஜோடி சேர்க்க முடியாது. அதனால் ஏ கிராஸ் பி ஆகிடும், வெற்றுக்கணம் ஆகிடும். அப்போ நம்ம 2 கணங்களுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் வரையறுக்கணும்னா அதில் வந்து 2 கணங்களும் வெற்றற்ற கணங்களாக இருக்கணும், வெற்று இல்லாத கணங்களாக இருக்கணும். சரியா? ஏதாவது ஒன்று வெற்றுக்கணமாக இருந்தால் கூட அந்த கார்ட்டீசியன் பெருக்கல் எதுக்கு சமமாயிடும், வெற்றுக்கணத்துக்கு சமமாயிடும். இதை மறந்துடக்கூடாது, முக்கியமான ஒரு பண்பு. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ கமா பி. ஏ கிராஸ் ஏன்றது எது, ஏ கமா பின்ற வரிசை ஜோடிகளின் கணம். அது எது பண்ணியிருக்குன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய ஏவும் பியும் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும், ஏவிலேருந்து எடுத்துக்கணும். இது நமக்கு கிளியர் தான், இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு 1,2 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ கிராஸ் ஏன்னா என்ன, அந்த கணத்துக்கே 2 முறை நம்ம எழுதி போடணும். 1,2 கிராஸ் 1,2ன்னு எழுதுவோம் இல்லையா? அப்போ இதுக்கு எழுதுனா என்ன கிடைக்கும், இதை வந்து வரிசை ஜோடிகள் கணமாக மாற்றலாமா? முதல்ல 1 எடுத்துக்கிட்டு 1, 2 கூட சேர்க்கணும். 1,1 1,2. அடுத்தது 2,1 2,2. சரியா? அவ்வளோதான். இதான் வந்து ஏ கிராஸ் ஏ. இந்த ஏ கிராஸ் ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் ஏ கமா பின்ற வடிவத்தில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஏ பி ரெண்டுமே எங்கேருந்து தான் இருக்கணும், ஏவில் தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே பின்ற ஒரு கணம் கிடையாது, ஏ தான் இருக்குது. அப்போது இந்த வரிசை ஜோடியில் இருக்கக்கூடிய முதல் ஆயத்தொலைவும் ஏவில் தான் இருக்கும், 2வது ஆயத்தொலைவும் ஏவில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த 1,2 எடுத்திங்கன்னா 1ன்றதும் 7 தான் எடுத்திருப்போம், 2ம் எங்கே தான் எடுத்திருப்போம், 7 தான் எடுத்திருப்போம். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கமா பின்ற வரிசை ஜோடியில் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது 2 உறுப்புமே முதல் ஆயத்தொலையில் இருக்கக்கூடிய ஏவும் 2வது ஆயத்தொலையில் இந்த பியும் ரெண்டுமே எங்கேருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகள், ஏலேருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகளாக தான் இருக்கும். அப்போ நாம் இப்படி கூட சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு 1,2 என்ற உறுப்பு ஏ கிராஸ் ஏனுடைய உறுப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா இதிலிருந்து நம்ம உடனே என்ன சொல்லிடலாம்னா இந்த 2 உறுப்புகளும் எங்கேருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகள், 1,2 2 உறுப்புமே ஏன்ற கணத்தில் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, பார்த்துக்கோங்க. ஒரு வரிசை ஜோடி ஏ கிராஸ் 7 இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த 1 7 தான் இருக்கும், 2 7 தான் இருக்கும். அப்போ 1,2 2 உறுப்புமே எங்கேருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகளாக இருக்கும், ஒரே கணத்திலிருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகளாக இருக்கும். அடுத்தது இந்த வரிசை ஜோடி பார்க்குறோம். A1, B1 ஈக்குவல் டு A2, B2 2 வரிசை ஜோடிகள் வந்து சமமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த A1 இருக்கு இல்லையா, இந்த A1 இருக்கிற இடத்துல இருக்க உறுப்பும், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பு A1, இது A2, இது 2 எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த B1 அப்படின்ற இடத்துல இந்த உறுப்பும் இங்கே இருக்கக்கூடிய B1ல் இருக்கக்கூடிய B2ல் இருக்கக்கூடிய உறுப்பு எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். இது 2 சமமாக இருக்கணும், இது 2 எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த வரிசை ஜோடிகள் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு, பார்த்துக்கோங்க. அப்போது 1,2 அப்படின்ற ஒரு வரிசை ஜோடி வந்து நாட் ஈக்குவல் டு 2,1ன்னு எழுதுகிறோம். இப்போ ஒருவேளை இந்த ரெண்டுமே சமமாக இருக்குது, எப்படி 2,2 அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இங்கேயும் 2,2ன்னு போடுவோம். ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய எந்த உறுப்பும் இங்கே முதல்ல இருக்கக்கூடிய உறுப்பும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. இந்த ஆயத்தொலைவும் இந்த ஆயத்தொலைவும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அதனால் இப்படி சொல்லிட்டு போயிடலாம். தனியாக வரிசை சொல்லும்போது முதல் உறுப்பு 2வது உறுப்புன்னு சொல்லலாம். ஆனால் கார்ட்டீசியன் பெருக்கலில் வரும்போது முதல் உறுப்பு 2வது உறுப்புன்னு சொல்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். என்ன காரணம்னா கார்ட்டீசியன் பெருக்கலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே ஒரு வரிசை ஜோடியாக இருக்கும். நம்ம அதை உறுப்புன்னு சொல்கிறோம், வரிசை ஜோடி தான் உறுப்புன்னு சொல்கிறோம். வரிசை ஜோடிக்கு உள்ளே இருக்கிறதையும் உறுப்புன்னு சொன்னோம்னா வீணான குழப்பம் வரும். அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. அடுத்து பொதுவாக ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சமம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முதல் எடுத்துக்காட்டு கொடுக்கும்போது ஏ கிராஸ் பி எதுக்கு சமமாக வராது, பி கிராஸ் ஏவுக்கு சமமாக வராது. ஸோ எப்பயுமே சமமாக வராதா, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் எப்பயுமே சமமாக இருக்காதானா, ஒரு நிகழ்வில் மட்டும் அந்த ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இருக்கும். எப்போன்னா ஏவும் பியும் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கும்போது. கணம் ஏவும் கணம் பியும் சமமாக இருந்ததுன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இந்த பண்பு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் வரிசை ஜோடினா ஏ கமா ஏ மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வரிசை ஜோடிகளை கொண்ட கணம்னு சொல்கிறாங்க. ஏ கிராஸ் ஏ என்பது இந்த மாதிரி வடிவத்தில் ஏ கமா ஏ, அதாவது முதல் ஆயத்தொலைவும் 2வது ஆயத்தொலைவும் சமமாக உள்ள உறுப்புகளை மட்டுமே கொண்ட வரிசை ஜோடிகளின் கணம் தான் ஏ கிராஸ் ஏ அப்படின்னு எழுதுறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு டைம் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 1,2 அப்படின்னு சொன்னோம்னாவே ஏ கிராஸ் ஏ என்ன, ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 1,2
கிராஸ் 1,2ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இதுக்கு என்ன வரிசை ஜோடிகளின் கணம் என்ன? 1 எடுத்துகிட்டு 1,1 1,1 அடுத்து 1,2ன்னு எழுதலாம் இல்லையா? அடுத்தது 2 எடுத்துக்கிட்டு 2,1 2,2ன்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏவுடைய இது வந்து கணம் இதுதான். இதில் அவங்க சொல்கிற மாதிரி இந்த கணத்தில் அவங்க சொல்கிற மாதிரி ஏ கமா ஏன்னா 2 இடத்துலையும் வர எண்கள் வந்து சமமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற உறுப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கா பாருங்கள். 1,1 இருக்குது, 2,2 இருக்குது. இது மட்டும் இருந்தால் அவங்க சொன்னது சரியாக போயிடுச்சு. ஆனால் அது இல்லாமல் என்னவும் கூட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து 1,2 வந்திருக்குது, 2,1 வந்திருக்கு. அப்போ இந்த 2 உறுப்புகள் கூடுதலாக வந்திருக்குது. சொல்கிறது புரியுது இல்லையா? இந்த கணத்தில் 1,1 2,2ன்ற மாதிரி உறுப்புகள் மட்டுமே இருக்குது அப்படின்னு இருந்தால் அவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் 1,2 2,1ன்ற உறுப்பும் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கூற்று வந்து சரி கிடையாது, சரியாக அமையாதுன்னு சொல்லலாம், அல்லது சரியல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னது? சரியல்ல. என்ன காரணம் தெரியுது இல்லையா? அவங்க அதாவது இப்படி எழுதுனா இந்த கணத்துக்குள்ளே என்ன மட்டும்தான் இருக்கணும்? 2 இடத்துலையும் முதல் ஆயத்திலையும் 2வது ஆயத்திலையும் சமமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தான் அது சரின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து முதல் ஆயத்திலையும் 2வது ஆயத்திலையும் சமமில்லாத உறுப்புகளும் வந்திருக்கிறதுனால ஏ கிராஸ் ஏவில் அந்த மாதிரி உறுப்புகளும் வருது. அதனால் வந்து இது சரியில்லை. அடுத்தது இந்த ஏவும் பியும் நம்ம மெய்யெண்கள் கணத்திலிருந்து எடுக்கப்பட்ட உட்கணங்கள் தான். அதனால் ஏ கிராஸ் பி என்பது என்ன? ஆர் கிராஸ் ஆர்னுடைய உட்கணம்ன்றது சரிதான். இது வந்து ஓகே. அடுத்தது ஏ மற்றும் பி முடிவுறு கணங்களெனில் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி. இப்போது உதாரணத்துக்கு கவனிங்க. ஏன்ற கணத்தில் நம்ம 2 4 6ன்னு எடுத்துக்கிறோம். கணம் பியில் வந்து 1 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோ? ஏன்ற கணத்தில் உள்ள ஆதி எண். ஏன்ற கணத்தில் ஆதி எண் ஏன்ற கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 3 உறுப்புகள் இருக்குது. என் ஆஃப் பி, பின்ற கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குது? 2 உறுப்பு இருக்குது. அப்படின்னா ஏ கிராஸ் பியில் நமக்கு மொத்தம் பாருங்க, இங்கேயே பார்த்தா தெரியும். ஏவில் 2 உறுப்பு இருக்குது, 2 உறுப்பு 2 4 உறுப்பு வருது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது ஏவில் 3 உறுப்பு இருக்குது, இங்கே பியில் 2 உறுப்புன்னா 3 2 6 உறுப்பு வரும். சரியா? அது எப்படி கிடைக்கும்? ஏ கிராஸ் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமம் என் ஆஃப் ஏ. இங்கே வந்து இது பெருக்கல், இங்கே கிராஸு. 2 கணங்களுக்கு நடுவில் இந்த பெருக்கல் குறி வந்தால் அது கிராஸு. இது வந்து நம்பர் ஆஃப் ஏன்றது ஒரு எண், நம்பர் ஆஃப் பின்றது ஒரு எண். அப்போ 2 எண்களுக்கு நடுவில் இந்த பெருக்கல் குறி வந்தால் அது சாதாரண பெருக்கல் தான். என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி சமம் 3 பெருக்கல் 2. எத்தனை உறுப்பு இருக்கும்? 6 உறுப்பு இருக்கும். இதை நம்ம சொல்லிடலாம். இதே மாதிரி 3 கணம் எடுத்துக்கிட்டா, ஏ ஒரு கணம், பி ஒரு கணம், சி ஒரு கணம் எடுத்துக்கிட்டோம்னா முடிவுறு கணங்களாக இருந்ததுன்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சியில் எத்தனை உறுப்பு இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பெருக்கல் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பெருக்கல் சியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைன்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த அடிப்படை விதிகள்லாம் நல்லா பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கணங்கள் மற்றும் இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் சம்பந்தமான அனைத்து கணக்குகளும் மிக எளிமையாக உங்களால் வந்து விடையளிக்க முடியும். இதுக்கு நீங்கள் நல்லா திரும்ப இந்த வீடியோக்களை வந்து 4 வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். அந்த 4 வீடியோக்களும் திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்காது. நன்றி.